Question number 16. The principal argument of 3 divided by minus 1 plus I is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So principal argument கேட்டிருக்காங்க நம்மள question arg of 3 divided by minus 1 plus I க்கு கேட்டிருக்காங்க. Argument of z1 by z2 எப்படி எழுதலாம் அப்படின்னா argument of z1 minus argument of z2 னு எழுதலாம். இதையே எப்படி எழுதுறோம் பாருங்க. This is same as argument of 1 minus argument of minus 1 plus I. இந்த ஐடியாவுக்கு இது பாருங்க 3 அப்படின்றது இங்க வரும் 3 plus 3. அப்போ plus 3 plus 4 plus 5 எல்லாமே எதுலன்னா plus 1 இருக்கிறது தான். அதனால plus 3 எழுதினாலும் plus 1 எழுதிக்கலாம், plus 4 எழுதினாலும் plus 1 எழுதிக்கலாம். இந்த பாசிட்டிவ் சைடில் இருக்க லீஸ்ட் நம்பராக எழுதிக்கலாம். ஸோ இதில் எந்த நம்பர் எழுதினாலும் ஆன்சர் சேம் தான். 3க்கு என்னவோ அதுதான் 1, 1க்கு என்னவோ அதான் 4, 4க்கு என்னவோ 10. இந்த பாசிட்டிவ் நம்பரில் இருக்கிற எல்லாமே எதோட ஆன்சரும் அத்தனை நம்பரோட ஆன்சரும் 1க்கு என்ன வருமோ அதே தான். இல்லை ஏன்னா இது எல்லாமே 1, 2, 3, 4 எல்லாமே எங்கே இருக்குன்னா பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸில் இருக்குது. அதனால அந்த 3யை 1ன்னு மாற்றிட்டேன். அப்போது 1க்கு நம்ம வந்து ஏற்கனவே ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு டேப்லர் காலம் படித்து வச்சுருக்கோம். 1ஓட ஆர்கியூமெண்ட் என்னன்னு படித்து வச்சுருந்தோம்னா 0. அதனால் இதுக்கு 0 அப்படின்னு டைரெக்டாக எழுதிட்டேன். மைனஸ் இந்த -1 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ், அதனால இதோ இங்கே இருக்குது. ப்ளஸ் ஐ அது ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. அப்போது இந்த செகண்ட் பிளேஸில் இருக்கிற அந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோன்னு பார்த்தோன்னா பை மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லியிருந்தோம். அதனால் பை மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதியிருக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத எழுதுகிறேன். பை மைனஸ் இந்த ஆல்ஃபாங்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x. அப்போ இது வந்து y, இது வந்து x. அப்போ 1 by minus 1 that is equal to minus of pi minus இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா tan inverse of 1 அப்படின்னு ஆயிடுச்சு. 1 by minus 1 minus 1 வரும். மாடுலஸில் வந்து நெகட்டிவ் சைனை இக்னோர் பண்ணிடுவோம். அதனால் tan inverse of 1ன்னு வந்துருச்சு. அப்போ என்னாச்சுன்னா மைனஸ் ஆஃப் பை மைனஸ் டேனில் எப்போ 1 வரும் 45 டிகிரி, தட் இஸ் பை பை 4க்கு வரும். அப்போ இது வரைக்கும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் 4 minus 1 3. அப்போ 3 பை பை 4 வரும். வெளியில் ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் 3 பை பை 4ன்றது இந்த கொஸ்டினுடைய பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நம்பர் 3 minus 3 pi by 4. Question number 17. The principal argument of sin 40 degree plus I cos 40 degree power 5 is sin 40 plus I cos 40 power 5க்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து காஸாக மாற்றிக்கோங்க, இதை சைனாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பவரை வந்து அதில் அப்ளை பண்ணோன்னா டிமாய்வர் தேரம் அப்ளை பண்ணணும். டிமாய்வர் தேரமில் ரியல் பார்ட் வந்து காஸாக தான் இருக்கணும், இமேஜினரி பார்ட் சைனாக தான் இருக்கணும். அதனால் இதை காசுன்னு மாற்றிக்க போகிறேன். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி ரெண்டாவது பார்ட்டில் இருக்கிற காஸ் தீட்டாவுக்கு சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. இங்கே தீட்டா தீட்டான்றது 40. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா இந்த சைன் 40. அப்போ சைன் தீட்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த பிளேஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சைன் தீட்டா இஸ் சேம் அஸ் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. அப்போது காஸ் ஆஃப் 90 மைனஸ் 40.
plus I into cos theta. Cos theta is sin 90 minus theta. அப்போ sin of 90 minus 40 whole power 5. That is equal to cos 50 plus I sin 50 whole power 5. இப்போ டி மாயர் தேரம் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த 5 இந்த 50 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ cos 5 5s are 25 250 degree plus I sin 250 degree. ஸோ 250 degree போது இதுதான் இங்கே ஆக்சுவலாக ஆங்கிள் வருது. ஆனால் ஆங்கிள் வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு சொன்னாங்க. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் எதுக்குள்ளே இருக்கும்? மைனஸ் 182 plus 180 வரணும். அதனால் இதை குவாட்ரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மாற்ற போகிறேன். அப்போ குவாட்ரண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 360 minus 110. ஸோ 360ல் 110 மைனஸ் பண்ணால் 250. அதே மாதிரி அடுத்ததை 360 minus 110 மாற்றிட்டேன். அப்போது 360 மைனஸ் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து அதாவது 360நாலும் 2πனாலும் ஒன்று தான். ஓகே. ஸோ அப்போ 360 மைனஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவில் எழுதணும். அதனால் காஸ் பேலன்ஸ் இருக்கிற ஆங்கிள் வந்து 110 ப்ளஸ் ஐ இன்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைனை வந்து நெகட்டிவில் எழுதணும். அதனால் மைனஸ் சைன் பேலன்ஸ் இருக்கிற ஆங்கிள் வந்து 110 அப்படின்னு எழுதியாச்சு. That is equal to cos 110 plus into minus minus I sin 110. பட் வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல சைன் வந்து மைனஸ் வரக்கூடாது. அப்போ மைனஸ் என்ன பண்ணணும்? இந்த மைனஸை ஆங்கிள்குள்ளே கொண்டு போயிடணும். அப்போ ஆங்கிள்குள்ளே கொண்டு போகணுன்னா இன்னொன்று தெரியணும். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது சேம் அஸ் மைனஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் சேம் அஸ் காஸ் தீட்டா. அப்போ எங்கேயாவது மைனஸ் சைன் தீட்டான்னு இருந்தால் இந்த மைனஸை ஆங்கிள்குள்ளே கொண்டு போய் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஆங்கிள்குள்ளே ஏதாவது காஸ் வந்து ப்ளஸில் இருந்தால் அந்த ப்ளஸ்ஸை மைனஸில் கூட எழுதிக்கலாம். ஏன்னா காஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் ஆகிடும். சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதனால் மைனஸை வெளியில் கொண்டு வந்திருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா காஸ் மைனஸ் 110 plus I sin minus 110 அப்படின்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா cos of minus theta, cos of minus theta same as cos theta. Sin of minus theta, sin of minus theta is minus sin theta. அப்போ மைனஸ்னு வரும்போது ஸோ அப்போ இந்த ஆன்சரை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். அப்போது இதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற அந்த தீட்டா வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 110 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சராக எழுதியிருக்காங்க. அதனால் இதோட ஆன்சர் நம்பர் 1 minus 110 degree. Question number 18. If 1 plus I into 1 plus 2I into 1 plus 3I so on to 1 plus ni equal to x plus yi, then 2 into 5 into 10 into so on to 1 plus n square is அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் நமக்கு 1 plus I into 1 plus 2I into 1 plus 3I dot 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 into 1 plus ni equal to x plus iy கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்துக்கிறேன். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 plus I into 1 plus 2I into 1 plus 3I dot 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 1 plus ni equal to modulus of x plus iy. ஸோ இது எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் z1 into z2ன்ற எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கு. அப்போது தனித்தனியாக மாடுலஸ் போட்டு எழுதலாம். அதனால் மாடுலஸ் ஆஃப் 1 plus I into modulus of 1 plus 2I into modulus of 1 plus 3I
into so on to last of modulus of 1 plus ni equal to modulus of x plus iy. இப்போ மாடுலஸ் ஓட ஐடியால ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். மாடுலஸ் அப்படின்றதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இன்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இன்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்படி எழுதிக்கிட்டே போனா லாஸ்டா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஸ்கொயர் plus imaginary part square எழுதியாச்சு. இதில் இந்த ரூட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும். அப்போ ரூட் போயிடுச்சுன்னா 1 into 1 plus 1 ரூட் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 plus 1 1 plus 1 2. அந்த இன்டூ அப்படின்றதுக்கு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன். இது 5 இன்டூ இது 10. இதே மாதிரி எழுதிக்கிட்டே போனால் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால 1 plus n ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன் equal to x square plus y square. So questionல பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2 into 5 into 10 into so on to 1 plus n square. அதே தான் இங்கே இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு வந்திருக்கு x square plus y square. அது எங்கே இருக்குன்னு பார்த்தா தேர்ட் ஆன்சராக இருக்குது. அப்போது therefore ஆன்சர் 3 x square plus y square. Question number 19. If omega not equal to 1 is a cube root of unity and 1 plus omega power 7 equal to a plus b omega, then a comma b equals 1 plus omega power 7 equal to a plus b omega. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ அதுலேருந்து என்ன தெரியும்னா 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். அதே மாதிரி ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். அப்போது இந்த 1 பிளஸ் ஒமேகாவை எப்படி எழுதலாம்? இந்த 1 பிளஸ் ஒமேகாவை எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். அதனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் bracket போட்டுட்டேன் பவர் 7 equal to a plus b omega. அப்போ மைனஸ் வந்து 7 டைம்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் தான் வரும். மைனஸ் 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 7 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். இது வந்து 7 2s are 14. அதனால் ஒமேகா பவர் 14 equal to a plus b omega அப்படின்னு ஆயிடுச்சு. மைனஸ் இந்த ஒமேகா பவர் 14 சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா இதை 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். 3ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து 4 3s are 12. அப்போ பேலன்ஸ் 2 வரும். அதனால் ஒமேகா பவர் 14 எதுக்கு ஈக்குவல்னா ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ என்ன ஆச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா மைனஸ் இந்த ஒமேகா ஸ்கொயர். இந்த ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும்னா இதில் பாருங்கள் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 1 பிளஸ் ஒமேகாவை அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ அது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா -1 மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. ரைட்டா? மைனஸ்க்கு மைனஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒமேகா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா -1 மைனஸ் ஒமேகா. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போது 1 பிளஸ் ஒமேகா ஈக்குவல் டு a plus b ஒமேகான்னு வந்துருச்சு. அப்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன்ற பிளேஸுக்கு 1ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே எத்தனை ஒமேகா இருக்குன்னா 1 ஒமேகா இருக்குது. அந்த 1 அப்படிங்கிறதான் எதை மீன் பண்ணுதுன்னா பின்னு மீன் பண்ணுது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா a கமா பியோட ஆன்சர் வந்துருச்சு. a கமா பியோட ஆன்சர் 1 1ன்னு வருது. கொஸ்டினில் அது 4th சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து 4th சப்டிவிஷன் 1, 1. Question number 20. The principal argument of the complex number 1 plus I root 3 whole square divided by 4i into 1 minus I root 3 is. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா 1 plus I root 3 whole square divided by 4I into 1 minus I root 3. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தான் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 மாதிரி இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் 1 plus I root 3 square minus argument of 4I into 1 minus I root 3 ன்னு எழுதிக்கலாம். இந்த ஆர்குமெண்ட்ல இந்த ஸ்கொயர் என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி கொண்டு வந்து எழுதணும். That is nothing but 2 times of argument of 1 plus I root 3 equal to, இங்க பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால இந்த ஆர்குமெண்ட்டை தனியா இந்த ஆர்குமெண்ட்டை தனியா பிளஸ் போட்டு எழுதுறேன். மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 4I பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 minus I root 3. Which implies that 2 times of argument of 1 plus I root 3 minus argument of 4I plus into minus minus argument of 1 minus I root 3. Right. இப்போ 2 into இப்போ இதுக்கு ஆர்குமெண்ட் எழுத போகிறேன். ஆர்குமெண்ட் எழுதுறோன்னா ஃபஸ்ட்டு இது எந்த குவாட்ரண்ட்னு பார்த்துக்கணும். எக்ஸு ப்ளஸில் இருக்குது, ஒய்யும் ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் ப்ளஸ் வந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆர்குமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் இது ஐ வச்சு வந்திருக்கு. ஐ கூட எப்படி வந்திருக்குன்னா 4I ப்ளஸ் 4I. அப்போ ப்ளஸ் 4Iங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஐக்கு ஈக்குவல், ஐ 1Iக்கு ஈக்குவல். ஐயோட ஆர்குமெண்ட் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா π/2ன்னு சொல்லியிருக்கோம். அதனால இங்கே டைரெக்டாக π/2ன்னு எழுதிட்டேன். இது டேபிளாகவே பைகாட் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேருந்து எழுதிட்டேன். ஏன்னா 4Iங்கிறது எதோடைய வேல்யூனா ஐயோட வேல்யூ தான். ஐயோட வேல்யூ தான் 2I 3I 4I 5I 6I எல்லாத்துக்கும் ஐயோட வேல்யூ தான். ரைட்டா? ரைட்டு. மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, ஒய் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸு. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் அதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் ஆல்ஃபா. ரைட். இப்போது அந்த ரெண்டு பிளேஸுக்கும் ஆன்சர் எழுத போகிறேன். ஆல்ஃபா அப்படிங்கிறதோடைய ஃபார்முலா என்னென்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இங்கே ஒய்ன்றது √3, எக்ஸ்ன்றது 1. அப்போது √3/1 இதுக்கு எழுதிட்டேன். மைனஸ் π/2 மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆக்கிடுறேன். இப்போ ஆல்ஃபாவுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஒய் அப்படின்றது மைனஸ் √3, எக்ஸ் அப்படின்றது 1. ஓகே, தட் இஸ் 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் இதோட ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √3 மைனஸ் π/2 plus tan inverse of இதையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √3. இங்கே வந்து √3 மைனஸ் இருக்கும், மாடுலஸோட வேல்யூ மைனஸை ஒமிட் பண்ணுறதுனால அந்த. அப்போது √3 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 டைம்ஸ், இங்கே ஒரு 1 டைம், அப்போ 3 டைம்ஸ். ஸோ அப்போ என்னாச்சுன்னா 3 tan inverse of √3 minus π/2. that is 3 into tanல வந்து எப்போ √3 வரும்? tan 60. அப்போ tan 60 அப்படின்றது வந்து π/3. tan 60 ஓட ஆன்சர் √3 மைனஸ் π/2. இதில் 3க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் நம்மகிட்ட π மைனஸ் π/2 இருக்கு. அப்போ π மைனஸ் π/2 வந்தால் ஆன்சர் என்ன வந்துடும்? π/2 வந்துடும். அப்போ கொஸ்டினில் ஃபோர்த்து சப்டிவிஷனில் ஆன்சர் π/2 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஃபோர்த்து சப்டிவிஷன்
பை பை 2